கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதை உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரயில் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரயில் பிரயாணத்துல ஒரு குடும்பம் அதுல இருந்துச்சு. அவங்களுக்கு அழகான 3, 4 பிள்ளைகள் அவங்களோடு கூட பயணம் செய்றாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகளோடு பயணம் செல்லும்போது, அங்க ஒருவர் அவர் உட்கார்ந்திருந்தவங்க சிறு பிள்ளைகள பார்த்தோனே அவர் கையில இருந்த ஒரு சாக்லேட் எடுத்து என்ன செய்றாரு சொன்னா, அந்த பிள்ளைட்ட குடுக்குறாரு. அந்த பிள்ளைட்ட குடுக்குற பொழுது அம்மா அத பார்த்துட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த சாக்லேட்ட அந்த குழந்தைகிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அந்த குழந்தை சாப்பிடுறதுக்கு ஆசையா என்ன செஞ்சு சாக்லேட்ன்னு எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அதுக்கு வயசே காரணங்க. வயசு இது கிடையாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, சாக்லேட் பார்த்த உடனே என்ன செய்வோம், சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அப்படி என்ன இந்த சிறு குழந்தைக்கு அப்ப எப்படி இருக்கும்? பெரியவங்களுக்கே அந்த ஆசை இருக்கும். இப்ப எனக்கு கூட ஒரு சாக்லேட் காட்டுனீங்கன்னா, எனக்கும் ஆசையா இருக்கும் சாப்பிட. ஆனா அதே போல அந்த சிறு பிள்ளைக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா சாப்பிட விடல. அப்போ அவங்க அம்மா அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சாப்பிட விடலன்னா உடனே என்ன செய்வாங்க, அழ ஆரம்பிப்பாங்க. அழுது எப்படியாச்சும் ஒட்டாரம் புடிச்சு எப்படியாவது என்ன செய்வாங்க, சாக்லேட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா ஏதோ கதைலாம் சொல்றாங்க, பாட்டு சொல்றாங்க. சரி இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு, அம்மா இந்த கதை முடிச்சுட்டீங்க, சாக்லேட் தருவீங்களா? தரேன், தரேன். அப்ப அந்த குழந்தை அப்படியே அப்படியே என்ன செஞ்சுச்சு, கதை கேட்டு, பாட்டு கேட்டு அப்படியே என்ன செஞ்சுச்சு, உறங்கிருச்சு. அது என்னது, இந்த சாக்லேட்டே மறந்துருச்சு. ஏன் இந்த கதை அப்படின்னா, அந்த தாய்க்கு என்னவா தெரியும், என் குழந்தைக்கு இந்த நேரத்துல சாக்லேட் குடுக்கலாமா? அது அதுக்கு தேவையா? ஒருவேளை நமக்கு குடுக்குற நமக்கு தெரியாது, குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். சாக்லேட் சாப்பிட்டா சில குழந்தைக்கு என்ன வந்துரும், திடீர்னு வயித்து வலி வரும். சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம். நமக்கு அது தெரியாது. ஆனா தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளையை என்னென்ன தரணும், எப்ப தரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கதையில நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவருங்க, அவர் என்ன செய்வாரு? இம்மட்டும் நம்மை உதவி செய்தார். அதுக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க அழகா சொல்றாரு தாவீது பக்தன், நம்ம ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் உதவி செய்தார். அதனால தொடர்ந்து அவர் தான் நம்ம வாழ்க்கையில செய்வார். அதனால நீங்களும் நானும் இது கேட்டது கிடைக்கலையே வருந்துவீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு வருகிற பாடம். ஏன்னு சொன்னா, நம்மை படைத்த ஆண்டவர் அவருக்கு தெரியும். நமக்கு எந்த நிலை, என்ன வேணும், என்ன எப்படி உதவி செய்யணும். இம்மட்டும் நடத்தி நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. இந்த வருடம் தொடங்கி இத்தனை மாதம் 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்துக்குள்ளே கால் வைத்தோம். ஐயோ! என்னடா இவ்வளோ சீக்கிரம் 8ஆம் மாதம் வந்துச்சே அப்படின்னு யோசிச்சா அது முடியவும் போகுது. இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார்ன்றத நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அப்படி நீங்களும் நானும் விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனம் நம்மை இன்னும் அதிகமாக என்ன செய்யுமா, வழி நடத்த காத்திருக்குது. இங்க தாவீது பக்தன் சொல்றாரு பாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நினைச்சு பாருங்க, நீங்களும் ஆண்டவர் உங்களை என்ன இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். ஒண்ணுமே கிடையாது அவருடைய பாதத்துல. பட் ஆனாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் என்ன செய்றாரு, நம்ம ரொம்ப அழகா பராமரித்து பாதுகாத்து, வியாதிகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ஏந்தி தாங்கி நம்ம அப்படியே தப்புவித்து, ஒரு தகப்பன் தன் குழந்தையை தன் தோளில் சுமப்பது போல என்ன செய்றாரு, சுமந்து வருகிறார். அல்லது ஒரு மேய்ப்பன் தன் ஆடை தன் தோல்ல சுமக்கிற மாதிரி நம்மளை சுமந்து வருகிறாங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவன் தாங்க நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்தும் கவலை வேண்டாம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் என்ன செய்வாரு, நம்மை நடத்துவார். நாம் தேவனை பற்றி கொள்ளணும். அவர் நம்முடைய தேவனை பற்றி நாம் அவரை பற்றி கொள்ளும்போது, உபாகம் 4:4 சொல்லுகிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுவார். நம்ம கர்த்தரை பற்றி கொண்டதுனால தாங்க இந்நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம். நம்மை சுற்றி நடக்கிற எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், திடீர் நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாம என்னவா இருக்கிறோமா, அவரை பற்றி கொண்டோம்னு சொன்னா நம்மளால ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நாளும் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். யோசுவா 14:11 சொல்லுது,
எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்றே தேவன் மாத்திரம் நம் வாழ்வில் என்னது இந்நாள் வரைக்கும் செய்துவர் என்பதை என்ன செய்யறாருன்னா மோசே கிட்ட சொல்றாரு. என்ன மோசைக்கு பார்த்தீங்கன்னா சொல்ற, எனக்கு ஆண்டவர் அப்போ கொடுத்த மாதிரியே பலத்தை எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்தாரு. யோசுவா சொல்வாரு, இந்நாள் வரைக்கும் நான் யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னு சொன்னா ஆண்டவர் அவங்களோடு அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. ஆண்டவரை பற்றி கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவ்வளவாய் உதவி செய்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்வாரா, கூடவே இருப்பாரு. அவரை நம்ம பற்றி கொள்ளணும். அப்போ அவரை பற்றி கொள்ளும் பொழுது அப்பதான் நமக்கு தெரியும். அவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஆண்டோடைய வழிநடத்தல் நம்ம எவ்வாறு இருந்திருக்கிறது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வயதை வைத்து பாருங்க, இத்தனை வருஷம் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மக்கள் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படியே மடிந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சோமே, இந்த கஷ்டத்திலேயே அவங்கெல்லாம் போயிருந்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து, ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து என்ன செய்வாரு, அவங்க முன்பதாகவே என்ன வச்சிருக்காரு, நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்களா அப்படின்னு சொல்லி அநேகர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அநேகர் ஏளனமாக பார்த்திருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேலும் அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்ளுவர்களை அவர் என்ன செய்வாராம், உயிரோட காப்பாரு. அவரை நம்மை பலப்படுத்துவாரு. நமக்கு என்ன செய்வாராம், நல்ல சக்தியை கொடுப்பாங்க. அது நமக்கு எப்படி இருக்குமா, வயது சென்றாலும் கூட நமக்கு என்ன செய்யுமா, பலன் இருக்குமா. எப்போ ஆரம்பத்துல நாம் செய்த வேலைகளை செய்வதற்கான பலத்தை தருவாங்க. யோசுவாக்கான ஒரு யுத்தத்திற்கு போகிற அளவுக்கு கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில. ஏன் சொன்ன, அவர் சொன்னார்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை தான் சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அதனால ஆண்டவர் அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். எப்படி யோசுவா, மோசே, தாவீது எல்லாரும் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. யோசேப்பு இவங்களும் ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமா இருக்கும். என்ன பிரம்மாண்டம் அப்படின்றாங்களே சொன்னா, அவங்க எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. மோசே மரித்த போது ஆண்டவரே என்ன செய்யறாரு, அவரை அடக்கம் செய்கிற ஒரு பாக்கியம். இதெல்லாம் எப்படின்னா, ஆண்டவர் நம்ம முழு மனதோட முழு இருதயத்தோட அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தகப்பனே, யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் நோக்கி வேண்டுகிறார்களோ, அவர்களுக்கு நீ முதலாவதாக அவருடைய காரியங்களை நீ யோசித்து அவர்களுக்கு ஏற்ற வேலையில காரியங்களை செய்து அவர்களை நீ வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் வேதாமத்துல பார்க்கிறது போல உண்மை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு நீ எவ்வாறு ஆசீர்வாதத்தை தந்தீரோ அதே ஆசீர்வாதத்தை இன்று எங்களுக்கு தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை ஒப்படைத்து உடத்தை பற்றி கொள்ளவும் உடைய விசுவாசத்தில் நிலைப்படவும் யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. 1 நிமிடம் 2 நிமிடம் உமக்காக ஊழிய பணியில இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க ராஜா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் ஆண்டவரே திருமணமாவது யாராவது இருப்பாருன்னு சொன்னா திருமணத்திற்கு வழியை ஏற்படுத்தி தாங்க தகப்பனே. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவளுக்கு ஏற்ற வெளியில கற்பத்தின் கனியை கட்டளையிட்டு இப்படி ஆசீர்வாதத்தினா அவளை நிரப்ப வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. பாவங்களை மன்னித்தரலுங்க. உடைய ராஜ்யம் வரும் வரை எங்களை நீத்தரல வேண்டுமா. இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.